இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். டிஎன்பிஎஸ்சி வினாவிடைகள் பாடம் மழைச்சோறு. உரிய விடை தேர்வு செய்க. கேள்வி 1. கனத்த மழை என்னும் சொல்லின் பொருள் டேஷ். ஆப்ஷன் ஆ பெருமழை, ஆ சிறுமழை, இ எடை மிகுந்த மழை, இ எடை குறைந்த மழை. விடை ஆ பெருமழை. கேள்வி 2. வாசல் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பன. ஆப்ஷன் ஆ வாசல் கூட்டல் எல்லாம், ஆ வாசல் கூட்டல் எல்லாம், இ வாசம் கூட்டல் எல்லாம், இ வாசு கூட்டல் எல்லாம். விடை ஆ வாசல் கூட்டல் எல்லாம். கேள்வி 3. பெற்றெடுத்தோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பன. ஆப்ஷன் ஆ பெரு கூட்டல் எடுத்தோம், ஆ பேரு கூட்டல் எடுத்தோம், இ பெற்ற கூட்டல் எடுத்தோம், இ பெற்று கூட்டல் எடுத்தோம். விடை இ பெற்று கூட்டல் எடுத்தோம். கேள்வி 4. கால் கூட்டல் இறங்கி என்பவற்றை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன் ஆ கால் இறங்கி, ஆ கால் இறங்கி, இ கால் இறங்கி, இ கால் இறங்கி. விடை ஆ காலிறங்கி. பாடம் கொங்கு நாட்டு வாணிகம். உரிய விடையை தேர்வு செய்க. கேள்வி 1. வான்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் டேஷ். ஆப்ஷன் ஆ தொல்காப்பியம், ஆ அகநானூறு, இ புறநானூறு, இ சிலப்பதிகாரம். விடை ஆ தொல்காப்பியம். கேள்வி 2. சேரர்களின் தலைநகரம் டேஷ். ஆப்ஷன் ஆ காஞ்சி, ஆ வஞ்சி, இ தொண்டி, இ முசிறி. விடை ஆ வஞ்சி. கேள்வி 3. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது டேஷ். ஆப்ஷன் ஆ புல், ஆ நெல், இ உப்பு, இ மிளகு. விடை ஆ நெல். கேள்வி 4. ஆண் தெருணை என்று வழங்கப்படும் ஆறு டேஷ். ஆப்ஷன் ஆ காவிரி, ஆ பவானி, இ நொய்யல், இ அமராவதி. விடை இ அமராவதி. கேள்வி 5. வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை நிறைந்த மாவட்டம் டேஷ். ஆப்ஷன் ஆ நீலகிரி, ஆ கரூர், இ கோயம்புத்தூர், இ திண்டுக்கல். விடை இ கோயம்புத்தூர்.